Yes, I'm very late in reacting to this video, but I'm here. I'm going to be watching the promo video of Vetrimaran's next film, upcoming film, which is called Arasan. The music has been given by Anirudh, and this stars STR. So I don't want to delay this any further because it's already so delayed. So let's watch this promo video right away. It's a 5.5-minute video. Oh, Nelson. I've heard there's insane hype for this. So somebody needs to explain me why in the comments. ரெடி பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருங்க. Okay, I'm sorry. எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? இங்க கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜுங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. Is Nelson part of this film in any capacity other than this video? Just for the video. அம்மா, நான் சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா ஆகுதா சார்? ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? என்ன ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. Only so good. சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பராதிங்கம்மா. நம்ம ஊருல வந்து
The lighting from the dark to the light and the music. Nice. 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 I can understand why the hype is there now. With the ending, it's from the same universe. Got it. Let me stop this. Wow, I do like the callback to Dhanush, like because STR says that Dhanush can play the role. Because in Vada Chennai, obviously Dhanush was the lead actor. And I remember seeing a lot of comments asking me to actually watch Vada Chennai. And talk about it, and I have put that on my list of movie reactions because now, since the latest film reviews is something which I won't be able to do at this point of time because I won't be able to go out as much. So I was making a list of films that okay, which ones I need to, the classic ones that I need to probably watch, do a watch along or do a movie reaction or something like that. So that'll be interesting. So this movie I have actually put that on my list. So if you are interested in seeing Vada Chennai film reaction, please put that in the comments so that I know that the list I'm making is actually right. So yeah, that's one thing. Second thing is that it's great because now this movie is gonna come out and I don't know what's the date of the release, but I'll be able to connect it even better once I watch Vada Chennai. And I know that movie is a huge blockbuster. Like, I think it won several awards. I think even Dhanush got the Best Actor award for that. And I know a lot of people have been insisting me that I watch that film. And now I have put it on my watch list specifically for the movie reaction. So I cannot wait. Now I'm even more excited to watch. And now coming back to this particular promo video, I was completely hooked. I think 5.5 minutes is too short. Should have been like a 10-minute promo. But I loved how it was kind of curated in the way that it's his story. He's already on trial. STR is already on trial. But it's his backstory. He's old now. And we already know that cases drag for eons in our judiciary, right? So he has become old and somebody wants to make a movie, which Nelson has come for this particular promo video. But we definitely get to see actual story come alive through this film. So I like how this movie was kind of announced in a way without giving too much away, because we just know that STR's character definitely is like a murderous bloke. He's a murderous guy. There's no doubt about it. That look where, I think the camera lighting and everything was just so good because it was completely dark. And then because of the thunder and the lighting, you could just see glimpses of him for a couple of seconds and then it again goes dark. I think that was just so exceptionally executed. You feel something when you watch that. These camera tricks, I just enjoy watching them so much. It adds so much to the intensity of the scene that way. So this was fantastically done. And I completely understand now. If I was asking you guys why there's so much hype for this, by the end of this video, I understand why there's so much hype for this. So this is phenomenal. So yeah, that was my reaction. I think also before I sign out, the music that was used in this by Anirudh, Anirudh always cooks, we know that. But specifically for this particular video, I would like to say that there are moments where the music tempo increases and then you hear this emotional bit, then it flares up and then you hear this emotional bit, and then obviously in the end we get that hyped up music once again. So I think that transition was also done really well, very well executed, all of it fantastically put together. So yes, that was my reaction to the promo video of Arasan, and let me know your thoughts now in the comments. And with that, I will end this video here and I will see you soon on my next one. Bye.